Hi, welcome to Priya Healthy Samayal. Priya Healthy Samayal subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனீர் புர்ஜி. அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். பன்னீர் 200 கிராம், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1 கப், கொடமிளகாய் 1/2 கப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவையான அளவு. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்சோன்னு 1 டீஸ்பூன் ஜீரகம், அந்த எண்ணெயில் நல்லா பொரியணும். அந்த ஜீரகம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வாட்டரை தெளித்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்தமாரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டு வச்சுருக்குறோம். ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து நல்லா ஒரு மசாலா மாதிரி ஆயிருக்கும். இது நல்லா கலரி விடுங்க. இதோட நம்ம 1 கப் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கேப்சிகம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நிறையா தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா இந்த கலர் வராது. இது அது ஆவிலேயே நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து மசாலா மாதிரி ரெடியாக இருக்கும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பன்னீர் இதில் ஆட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவோட கலர் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். இந்தமாரி நல்லா ஃபுல்லாக அந்த பன்னீரோட ஒயிட் தெரியாத அளவுக்கு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலாவை இதோட ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
இது வந்து நம்ம பிரெட்ல பப்ஸ்ல அதெல்லாம் வந்து உள்ள ஸ்டஃப்டாக கூட வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது மீல்ஸுக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதில் ஃபைனலாக வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நிறைய சப்பாத்திக்கு ஃப்ராங்கிக்கு கூட உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இப்போ சர்வ் பண்ணி பவுலில் சர்வ் பண்ணிடலாம். எடுத்து ஒரு பவுல் எடுத்தாச்சு. நம்ம பன்னீர் புர்ஜி செஞ்சதை எடுத்து அதில் மாற்றிடலாம். இப்படி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. சூப்பரான பன்னீர் புர்ஜி இப்போ தயாராகிடுச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.